of India. The said letter has been forwarded to the Defence Secretary to the Government of India, Ministry of Defence, New Delhi for appropriate attention. The letter வந்து Defence of Ministry of Defence Defence Secretary க்கு President of India மூலமா நாங்க வந்து இத வந்து ஃபார்வர்ட் பண்றோம். ஃபார்வர்ட் பண்ணி இது மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கும்படியா நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு பரத் பூஷன் டெபுட்டி செக்ரட்டரி நியூ டெல்லியில இருந்து இந்த லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதனால இதுல இந்த லெட்டரோட ஆக்ஷன் வந்து இமிடியேட்டா எடுக்கப்படும் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களுக்கு பிஎம்எல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தோழர்களே, இன்னைக்கு கூட வந்து கன்சல்டேஷனுக்கு நம்ம லேபர் கமிஷனர் கிட்ட காம்ரேட் மீனாட்சி சுந்தரம் அவருடைய தலைமையில ஜெனரல் செக்ரட்டரிஸ் எல்லாம் போயிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். இந்த இடத்துக்கான கேஸ் வந்து மாலை 3 மணிக்கு நம்ம கோர்ட்ல நடக்கும். டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட நம்ம மாண்புமிகு எம்பி திரு மல்லேஷ் பாபு அவர்கள் அவங்க கொடுத்த லெட்டர் பேர்ல வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரெஸ்பெக்டர் ராஜ்நாத் சிங் அவங்க வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி 2-3 நாள்ல நீங்க இது வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கமிட்டி வந்து நம்ம பெம்எல்க்கு அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு டீம் வந்துருக்கு. அதனால எல்லா திசைகளில் இருந்தும் எல்லா துறைகளில் இருந்தும் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம ஏதோ அமைதியா வரோம் உட்காரோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, நிறைய விஷயம் நம்மளுடைய யூனியன் மெம்பர்ஸ் ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் வந்து ஒன்னும் வெளியே வந்து நாங்க டெய்லி மைக்ல சொல்ல முடியாது. சொல்லாம நாங்க நிறைய வேலை பண்ணுகிறோம். அது வெளிப்படையா இப்ப இந்த லெட்டர் மூலமா இது மாதிரி வெளிப்படையா வரப்போ அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நமக்கு என்னன்னா ஒரே ஒரு குறிக்கோள், நம்மளுடைய பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகணும், சால்வ் ஆகணும், நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும், சீக்கிரமா நம்ம இதை முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்ற ஒரு நோக்கம் தான். அதனால என்னென்ன வேலை பண்ணோம், யார் மூலியமா என்னென்ன லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணோம், அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும், அவங்களுக்கு துரிதப்படுத்தின வேலை செய்யும்படியா அந்த வேலைகள்லாம் யூனியன் மூலியமா நாங்க செஞ்சு நிற்கிறோம். அதனால எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு பாசிட்டிவான பதில் வந்து கொண்டு இருக்கிறது அல்லாமல் எந்த இடத்துலயும் இவங்க பண்றது தப்புன்ற ஒரு நெகட்டிவான ஒரு எந்த ஒரு பதிலும் நமக்கு வரல. இன்னைக்கு காலையில கூட வந்து நம்ம கோலார் டிஸ்ட்ரிக்ட் டிசி வந்து இங்க மீட்டிங் வந்திருந்தாரு. இந்த டிசி வந்து மீட்டிங் பண்ணிருக்கிறப்போ பிரஸ் மீடியா வந்து அவங்க கிட்ட கேள்வி எழுப்புறப்போ அவரும் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, அது சீக்கிரத்துல அது விரைவில் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடும், நாங்கெல்லாம் கூட பேசி இருக்கிறோம் சிஎம்டி கிட்ட, சீக்கிரமா இது சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நம்மளுடைய வெற்றி வந்து அது சீக்கிரத்துல நம்ம எதிர்பார்ப்போம். தொடர்ந்து நம்மளுடைய ஒற்றுமையை இந்த ஒருங்கிணைப்பை நம்ம பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால வேளையில உங்க மத்தியில நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.